அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு நாடுதான் என் குடும்பம். பிரதமர் மோடி, அதானியே மோடியின் குடும்பம் என புகைப்படம் காட்டும் ராகுல். யாருக்கானது மோடியின் உழைப்பு? இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் SS ஸ்ரீராம் அவர்கள் வலதுசாரி ஆதரவாளர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம். நம்மோடு பாஜகவிலிருந்து GK நாகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜ். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சத்யன். கனகராஜ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மோடி குறித்தான லாலுவனுடைய விமர்சனம், குடும்பம் குறித்து அவர் விமர்சிக்கிறார். அதுக்கு பதிலடியாக நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடியை பிரதமர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நாடுதான் அவரோட குடும்பம், நாட்டு சொத்தெல்லாம் அவரோட குடும்ப சொத்து, குடும்ப சொத்தையெல்லாம் நண்பருக்கு கொடுப்பாரு. சரிதானே? அவர் நாடுதான் என் குடும்பம் அப்படின்னு சொன்னது கரெக்டு தான். வேறு எந்த வகையில் அவர் நாடு தான் என் குடும்பம்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு இந்தியாவினுடைய மிடில் கிளாஸ் மிகப்பெரிய அளவுக்கு இந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், டைரக்ட் டாக்ஸஸ், நேரடி வரிகளை பொறுத்தளவில் 2018-19 தனிநபர் வருமானம் வரி மூலமாக 41.6%, கார்ப்பரேட் டாக்ஸ் மூலம் 58.4% வசூலாகிட்டு இருந்தது 2018-19. 22-23 கார்ப்பரேட் டாக்ஸு 8,25,000 கோடி, தனிநபர் வருமான வரி 8,33,000 கோடி. அதாவது இது 50.2%, கார்ப்பரேட் டாக்ஸ் 49.8%. எப்படி மாறி இருக்கு பாருங்க. சொல்ல வருவது இது அவர் கார்ப்பரேட் தான். அதான் நீங்க கார்ப்பரேட்டுகள் தான் அவருடைய குடும்பம். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இந்துத்துவாவுக்கும் கார்ப்பரேட் நலனுக்கும் எங்கேயாவது முரண்பாடு வந்தா அவர் இந்துத்துவா பக்கம்லாம் நிற்க மாட்டார், கார்ப்பரேட் நலனுக்காக போயிடுவார். இந்துத்துவா என்பது கார்ப்பரேட் நலனை வலுப்படுத்துவதற்காக அவர் செய்கிற ஏற்பாடு. நீங்கள் சாதாரணமாக நீங்களும் நானும் ஏதாவது ஒரு சின்ன கடன் கட்டலைன்னா என்ன வரத்து வருவாங்க, சின்ன ஊழலுக்கெல்லாம் பெரிய தடி எடுத்துகிட்டு வருவாங்க இங்கேருந்து. அதானி 2 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணிட்டு 2019 21 வரை ஒரு 32 மாத காலத்தில் இந்தோனேஷியாவில் இருந்து 2 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணுறார். பொதுவாக நிலக்கரியை எப்படி இறக்குமதி பண்ணும்போது விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா FOB ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரைட் ஆன் போர்ட். அங்கே ஏற்றுற போது அப்புறம் ட்ராவலிங்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது பிறகு இங்கே கொடுப்பாங்க. 2 லட்சம் கோடியை அங்கேருந்தே துபாயில் இருக்க ஒரு கம்பெனிக்கு விற்றதா சொல்லி, துபாய் கம்பெனி சிங்கப்பூர் கம்பெனிக்கு விற்றதா சொல்லி, அதை இவர் வாங்கினதா சொல்லி, ஆனால் ஒரு இடத்துலேருந்து தான் கப்பல் இந்தியாவுக்கு வரும்னு வச்சுக்கோங்க, இந்தோனேஷியாவிலேருந்து. ஆனால் அதுக்கடையில் அது துபாய்க்கும் இதுக்கும் போனதாக கம்பெனிகளை மாற்றி ஒரு 4 லட்சம் கோடின்னு மாற்றி. நீங்கள் ஒரு தனி நபர் அதானி அவர் நலனுக்கான ஒரு அரசாக மட்டுமே இருக்குதுன்னு ரொம்ப சுருக்குறீங்களா? இல்லை, பிரதமர் தன் ஒரு தேசப்பற்ற காமிக்கிறார், நாட்டுப்பற்ற காமிக்கிறார். நாடுதான் எனது குடும்பம்னு கொண்டு வர்றாரு. நாடுங்கிறது அவரை பொறுத்தவரை அதானியும் அம்பானியும் டாட்டாவும் தான். நீங்கள் வேற அவர் நாடுன்னு சொல்றதுக்கு நான் என்ன கேட்குறேன், அதைத்தான் கேட்குறேன். மிடில் கிளாஸ் கையில் இருந்த ஒரு இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் என்ன வரத்து வர்றீங்க, இவ்வளவு கசைக்க பிழிஞ்சிருக்கீங்க. ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22%க்கும் 18%க்கும் குறைக்கிறீங்க. செப்டம்பர் 2019 துவங்குகிற கம்பெனிகளுக்கு 18% தான் சொல்கிறீங்க. ஏற்கனவே இருந்த 30% 22% மாற்றுறீங்க. ஆனால் மற்ற நீங்கள் சாதாரணமாக நான் இப்படி கேட்குறேன், அரிசி, கோதுமை, இதுக்கு யாராவது GST போடுவாங்களா? ஆனால் வைரத்துக்கு GST எத்தனை சதவீதம்? 1.5%. சாதாரண மக்களும் வாங்குகிற தங்கத்துக்கு 3%, அரிசிக்கு 5%, தொட்டிலுக்கு 18%. இவருக்கு யார் குடும்பத்தில் இருக்காங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊழல் செய்ய மாட்டேன், குடும்பம் இருந்தால் தான் ஊழல் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அவர் அதை சொன்னார். புரியுதா? ஆனால் அப்போது செல்வி ஜெயலலிதாவை எந்த கணக்கில் சேர்க்கறது? அவருக்கு எந்த குடும்பம்? அதாவது குடும்பம் என்பது கணவர், குழந்தைகள், அந்த மாதிரி தான். இப்போ இவர் மம்தா பானர்ஜியை ஊழல் குற்றச்சாட்டுகள் இவர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு எந்த குடும்பம் இருக்குது? மாயாவதியை ரெய்டு விட்டாங்களே, அவங்களுக்கு எந்த குடும்பம் இருக்குது?
ப்ராப்ளம் என்னன்னா, அடிப்படையில் இந்திய மக்களை பற்றி கவலைப்படாத ஒருத்தர். நீங்கள் விவசாயிகள் இந்தியா முழுவதும் போராடுறான்ல, அவன் மொத்தத்துக்கும் சேர்த்தா எவ்வளவு, ஒரு 7 லட்சம் கோடி கூட இருக்காது எது கடன். ஆனால் நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்காக சில ஒரு 100 எண்ணிக்கைக்குள்ளே வர்ற கார்ப்பரேட்டுகளுக்காக 14.56 லட்சம் கோடி, அதாவது ஒரு நாளைக்கு 443 கோடி என்ற அளவில் ஒரு நாள் கூட கேப் விடாமல் தினசரி கொடுத்துருந்தா 443 கோடி ரூபாய்ங்கிற முறையில் 14.56 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு 7 லட்சம் கோடி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, நான் விவசாயிகளுடைய நண்பன் அது இதெல்லாம் பேசுகிறாருல்ல, இதெல்லாம் வெற்று அலங்கார வார்த்தைன்னு பார்க்குறீங்களா பிரதமர் சொல்வது? ஏமாற்று. அலங்கார வார்த்தை என்பது வேற, நீங்க செய்யறத பெருசா சொல்றதுக்காக சொல்றது. இது ஏமாற்று, அப்பட்டமான ஏமாற்றுன்னு சொல்றேன். பேசலாம் கனகராஜ். ஜி.கே. நாகராஜ், இப்ப நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னு பிரதமர் பேசுகிறார். மேல யார் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம், அதான் கனகராஜும் சுட்டி காட்டியது, அதானி அவர்கள் இருக்கிறாங்க, அதானி நலனுக்கானது. இன்னும் அதை நுட்பமா பார்த்தா கார்ப்பரேட்டுகளுக்கானது, அவங்களுக்காக மட்டும்தான், அதுதான் அவரது குடும்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வைக்கிற ஒரே ஒரு வாதம் என்னன்னா, அதானிக்கானது, அம்பானிக்கானது, கார்ப்பரேட்டுகள். இன்னைக்கு வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. 4 லட்சம் கோடி டாலரை பொருளாதாரம் தொற்றிருக்கிறது. அசுர வளர்ச்சி பெற்று இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா போல திட்டங்கள் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் இன்று செய்யப்பட்டு வருகின்றன. நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வளர்ச்சி யாருடைய வளர்ச்சியா இருக்குன்னு கேட்கிறார். அவர் கனகராஜ் கேட்கிறார்ல, வரி விதிப்புல என்ன கொள்கை, யார் நலனுக்காக வரி விதிப்பு இருக்கு, விவசாயிகள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் யார் பலனடைகிறாங்க, அதை வச்சுதானே அந்த விமர்சனம் இருக்கு. நம்ம பொத்தாம் பொதுவா ஒரு வளர்ச்சின்னு சொல்லாம நுணுக்கமா அதுல யார் பலனடைஞ்சாங்கன்னு பேசினா நல்லா இருக்கும்ல. 4 கோடி மக்களுக்கு இந்தியா முழுவதும் வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மோடி கூட பாரத பிரதமர் அவர்களுக்கு வீடு இல்லை, ஒரு வீடு கூட இல்லை பாரத பிரதமருக்கு. அது அவரே சொன்னார். 11 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. 11 கோடி மக்களுக்கு பல திட்டங்கள், தூய்மை இந்தியா மூலமாகட்டும் அல்லது ஜன்தன் வங்கி கணக்காகட்டும், மற்ற பல்வேறு திட்டங்கள், பயிர் காப்பீடாகட்டும், இப்படி பல திட்டங்கள், கிசான் சம்மநிதி ஆகட்டும், எரிவாயு ஆகட்டும், இப்படி பல திட்டங்கள் கோடிக்கணக்கில் இந்தியா முழுவதும். இன்னும் தமிழகத்துக்கு சொல்ல போனா முத்ரா வங்கி கொடுக்கப்பட்ட அந்த வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த கடனானது இந்தியாவில தமிழகத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்ரா வங்கியில. இப்பொழுது விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம் மூலமாக 18 வகையான தொழில் முனைவோருக்கு, உடனே அந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஜாதி ரீதியை கொண்டு போவாங்க, ஜாதியில் அல்ல, கைவினை கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 18 மாதத்தில் வட்டி இல்லா கடன். இன்னைக்கு ஒரு பெண் பூக்கட்ட ஆரம்பித்து பூக்கட்ட பழகி கொண்டால் 1 லட்சத்தை பெற்றுக்கொண்டு சுயமாக தொழில் தொடங்கலாம். நீங்க சொல்ற பட்டியல்ல இல்ல நாகராஜ், இதை மறுக்க முடியாது. நீங்க ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க, இதை நம்ம ஹோலிஸ்டிக்கா பார்க்கிறப்ப பெரும் பலனை யார் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப எந்த செக்டார் பெரும் பலன் அடைஞ்சாங்க, அவங்க தான் மோடி அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, அவருடைய இதயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ கனகராஜ் கேட்ட கேள்வி இல்ல, இப்போ அதானி அடைஞ்ச பலன் அதிகமா, இங்க இருக்கிற விவசாயிகள் அடைஞ்ச பலன் அதிகமா, அதானி அடைஞ்ச பலன் அதிகமா, தொழிலாளர்கள் அடைஞ்ச பலன் அதிகமானா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, இன்னைக்கு ஒரு தொழில் நிறுவனம் இருந்தா அதனுடைய வருமானம், அதனுடைய வரி, அதுல வேலை செய்யறவங்க, இன்னும் சொல்ல போனா கொரோனா சமயத்துல டாடா நிறுவனம் 1500 கோடி அள்ளி கொடுத்தது, இந்துஜா நிறுவனம் அள்ளி கொடுத்தது. பல நிறுவனங்கள் இன்னைக்கு கொரோனா சமயத்துல தீதுடைக்க வந்து நின்றவங்க யாருன்னு கேட்டா நம்முடைய இந்திய தொழிலதிபர்கள் தான். இந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு சீனாவுக்கு உறுத்தலா இருக்குது. கம்பெனிகள் வளரணும், தொழிற்சாலை வளரணும், தொழிற்சாலையுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. நீங்க வெறும் பைனான்ஸோடைய வளர்ச்சி அல்ல, பேங்க்ல வர்ற வட்டிகள் வளர்ச்சி அல்ல. பொருளாதார வளர்ச்சிங்கிறது மெயினா தொழிலை அடிப்படையாக கொண்டது. தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி.
அந்த தொழில் வளர்ச்சி இன்னைக்கு அதிக அளவு பாத்தீங்கன்னா இப்ப 8.4% கடந்த 3 மாதங்கள்ல அங்க ஜிடிபி 8.4% வந்திருக்கு. இல்ல நாகராஜ், நான் புள்ளி விவரங்கள் எண்கள்ன்றது ஒரு மாய தோற்றத்தை பல நேரங்கள்ல உருவாக்கி விடும். அதை நம்ம பல கோணங்கள்ல பார்க்க முடியும். ராகுல் காந்தி எடுத்து அதானி புகைப்படத்தை போட்டு மோடியினுடைய உண்மையான குடும்பத்தினர் தான் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க ரஃபேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சறேன், நீங்க பேச கேட்டிருந்தா நீ இல்ல இந்த கேள்வியும் கேட்டே பதில் சொன்னா சிறப்பா இருக்கும். நாகராஜ், உங்களை குறுக்கிடல, கூடுதல் கேள்வியா சுருக்கமா சொல்லுங்க கனகராஜ். டாடா ஏர் இந்தியாவை அவர்கிட்ட கொடுத்தீங்க, 63,000 கோடி கடன் சொன்னீங்க, 48,000 கோடியை தள்ளுபடி பண்ணீங்க, 15,000 கோடியை லோனா கொடுத்தீங்க. இதுக்கு ஒரு 1,500 கோடி கூட அவர் கொடுக்க மாட்டாரா சார்? நாகராஜ் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பல நிறுவனங்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டுல நான் தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாட்டு போட்டார் நம்ம முதல்வர். ஏற்கனவே 70,000 கோடி அதானியும் அம்பானியும் டாட்டாவும் ரிலையன்ஸும் இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெளிநாட்டு இருந்து வந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இது இவங்க தான் தொழிலை ஊக்குவிக்கிறவங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க, நாங்க கார்ப்பரேட்டுகளின் நலன் பேணுகிறோம். வளர்ச்சி இல்ல, நீங்க வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, நீங்க அப்படிதான் பார்க்கணும் ஒழிய இவங்க கம்யூனிஸ்ட் பாக்குறது, காங்கிரஸ் பாக்குறது, காங்கிரஸ் சொல்றது. நான் சொல்றேன், ராஜீவ்காந்தி அவர்கள் தான் முதல்ல அதானி அம்பானிக்கு உதவி செஞ்சாங்க, வெளிநாட்டிலிருந்து பொருள் வாங்குவதற்கு உதவி செஞ்சாங்க. நரசிம்மராவ் காலத்துல உலக பொருளாதார கொள்ளை உதவி செய்யறதல்ல பிரச்சனை. உங்கள்கிட்ட தான் நான் வரேன், எனக்கு துல்லியமா நுணுக்கமா பதிலுக்கு வாங்க. என்ன கேள்வி இருக்கிறது அப்படின்னா, இப்ப என்ன விமர்சனம் இருக்குன்னா, இப்ப விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் பிரதமரின் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? தொழிலாளர்கள் வறிய நிலையில இருக்கிறாங்க, இவங்க பிரதமரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையான்ற விமர்சனத்தை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேக்குறேன். ஆனா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை குறும்பு பண்ணதுக்காக நம்ம அந்த குடும்பத்தை குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தை சரி பண்றதுக்கான, அந்த குழந்தையை சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். எல்லா குழந்தைகளும் ஒரே புரிதலோட இருக்க முடியாது. நீங்க விவசாயிகள் போராட்டம் திட்டமிட்டு தூண்டப்பட்ட போராட்டம், பிரிவினைவாதை போராட்டம், பல ஆதாரங்களை தர முடியும், தனியா நாம் வச்சுக்கலாம். மணிப்பூர் பிரச்சனை டோட்டலி டிஃபரெண்டான பிரச்சனை. அங்க வெளி மாநிலம் குடும்பம் இல்ல, குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறாங்க இல்லைங்க. பிரச்சனை இருக்குங்கிற நான் சரி பண்ணணுங்கிற நான் அதுக்காக முயற்சி எடுக்கிறோம். சொல்லலையே, நான் சொல்றேன். அப்போ 11 கோடி விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் சம்மன் நிதி தருது, அவங்க என் குடும்பம் இல்லையா? முதல் கட்ட கருத்து குடும்பம் இல்லையா? அந்த விஷயம் குடும்பம் இல்லையா? 11 கோடி பேரு கழிப்பறை கட்டி கொடுத்துமே, அவங்க என் குடும்பம் இல்லையா? நாகராஜ் அவர்கள் கேட்பது பாயிண்ட் டேக்கன். நாகராஜ் காத்துருங்க, நீங்க முதல் கட்ட கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னென்ன திட்டங்கள்லாம் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அதானின்ற ஒருவர் கார்ப்பரேட்டுகள் அப்படின்னு மட்டும் சொல்வது எப்படி இருக்கும்? நான் பிரதமர்ன்றது இந்த நாடு தான் தனது குடும்பம்னு நினைச்சுதான் திட்டங்களை கொண்டு வருகிறார் அப்படின்னு நாகராஜ் சொல்லுது. அதாவது இந்த பாஜகவை சேர்ந்த வருகின்ற பேசுகிறவர்கள் அல்லது வெளியில் பேசுகிறவங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மோடி அவர் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர், அவர் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு வீடு இல்லை. அவர் எல்லாரும் இதை சொல்கிறாங்க. மோடி கடந்த 2023 செப்டம்பர் 27 குஜராத் மாநிலம் சோட்டா உதயபூர் நலத்திட்ட விழாவில் மோடி இதை பேசுகிறார், எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் 2019 இன்றைக்கும் நீங்கள் இணையங்களில் பார்க்கலாம், அவர் தேர்தலில் வாரணாசியில் போட்டியிடும்போது பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வீடு இருக்குது, குஜராத் காந்தி நகரில் ஒரு வீடு, சொந்த வீடு இருக்குது. அது அதில் அட்ரஸே சொல்கிறாரு, 40/A செக்டர், 14,125 சதுர அடி, 2022 வாங்கினது. 14,425 சதுர அடி தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான் அது. அடி இப்போ அன்னைக்கு மதிப்பு 1,10,00,000 அன்னைக்கு மதிப்பு. இன்னைக்கு மதிப்பு எவ்வளோன்னு நம்ம அந்த பிராமண பத்திரத்தில் இல்லை. அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு பொய்யராக இருக்கார். தனக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறாரு. தனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விடாருன்னா, இதை விட அவமானம் இந்தியாவுக்கு ஏதாவது உண்டாங்க? இதை விட மோசமான ஒரு பொய்யை இனிமேல் சொல்ல முடியுமா? வீடு இல்லைன்றாரு. அதுபோல தான் எனக்கு இவங்கெல்லாம் குடும்பம்ன்றாரு.
மணிப்பூரில் செத்து கிடந்தவங்கள உங்களுக்கு குடும்பம் இல்லை. அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு துரத்தப்பட்டாங்க. ஒரு நாள் இந்த குடும்பத் தலைவர் போய் அந்த குழந்தைகளை போய் பார்த்துருக்காரு. குடும்பத் தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்றார், அதை ஒத்துக்கிறார் நாகராஜ். பார்க்கணும் இல்லைங்க. எனக்கு வந்து குடும்பத்தில் என் தங்கச்சிக்கு பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனைனா நான் போய் பார்க்கணும்ல. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அதை போய் அந்த குடும்பத்தில் போய் பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் போய் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க, மக்கள் செத்து கிடந்தாங்க, வீடுகள் இடிஞ்சு போச்சு, மாடுகள் பசுமாடுகள் செத்து கிடந்தது, 37,000 கோடி நிதி வேணும்னு கேட்குறாரு. அங்கே அந்த குடும்பம் சார்பாக ஒருத்தர் அனுப்புனாருங்க, நிர்மலா சீதாராமன் அனுப்புனாங்க. அவங்க போய் என்ன பண்ணார், ஸ்ரீவைகுண்டம் கோயிலில் இருக்கிற பார்ப்பனர்கள்ட்ட போய் என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்குறாரு. நீங்கள் கோயிலில் பணத்தை போடாதீங்க, உண்டியலில் பணத்தை போடாதீங்கன்னு சொல்கிறாரு. இதுவா ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை? இதுவா வந்து இந்த நாட்டு மீது அந்த குடும்பத்தின் மீது அக்கறை? நீங்கள் 37,000 கோடி கேட்டாங்களே, என்ன எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறாரு. ஒரு தம்படி காசு இல்லை, தம்படி காசு கொடுக்கலன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். வந்து அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற பிரச்சனை ஏன் தலைவர் போகலைன்ற கேள்வியெல்லாம் எழுப்புறப்ப இப்போ நாகராஜ் சொன்னது எத்தனை திட்டங்கள் போட்டிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுருக்கோம். 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம், தொழிலாளர்களுக்குன்னு கொடுத்துருக்குறோம், பெண்களுக்குன்னு நிறைய அவங்களெல்லாம் நாங்கள் என்ன புறக்கணிச்சிட்டோமான்னு இல்லை. இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து இந்த 4 விவசாயிகள், அவர் சொல்கிறார், விவசாயிகள், பெண்கள், அப்புறம் வந்து தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம். கொரோனாவில் வந்து வந்தவங்களுக்கு பூரா நாங்கள் வந்து அப்படியே வந்து அவங்கள பாதுகாத்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் இடம்பெயர்ந்து போனாங்க, எவ்வளோ பேர் ரயில் நிலையத்தில் செத்து கிடந்தாங்க. இவங்க கொரோனா காலத்துலேயும் இந்த கையுறை அதுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டாங்க, ஊசி போடுறாங்கல்ல அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா? ஒரு குடும்பத் தலைவர் இந்த நாட்டில் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொரோனாங்கிற பீதியில் வந்து அவங்க பேனிக்கில் இருக்கிறாங்க. உண்மையாகவே குடும்பத் தலைவர்னா அவ்வளோ பேருக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்க. என்னங்க நீங்கள் ஃப்ரீயாக எப்படி கொடுத்தாங்க? எவ்வளோ வந்து நீங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு, மருத்துவமனைகள் கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் அந்த உபகரணங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலையா? நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. இல்லை, மக்களுக்கு ஃப்ரீயாக தானே போச்சு ஊசி. கொரோனா இல்லை, கொரோனா தடுப்பூசி சட்டப்பட்டேன்றீங்க. மாநில அரசு கேட்டது, ஆனா கடைசி பலன்றது ஃப்ரீ தானே. என்னுடைய கேள்வி, ரயிலுக்கு டிக்கெட் ஃப்ரீயா கூட அனுப்பலையே. இல்ல இன்னொரு விஷயம், என்னுடைய கேள்வி என்னன்னா, சாதாரண கையுறைக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, இன்ஜெக்ஷனுக்கு ஜிஎஸ்டி நான் ஒரு கேட்கிறேன். இல்ல வன்னியர்ஸ், இப்போ ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னா வரவு செலவு எல்லாத்தையும் நிர்வகிக்கணும்ல, அதெல்லாம் வேண்டான்றீங்களா? ஒரு இந்தியான்ற ஒரு பெரும் நாடு, பிரதமர் சொல்வது இந்த நாடு தான், இதுதான் எனக்கு, இது எல்லாம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்றாரு. நீங்க வந்து அதுல ஏழை வரி இவரெல்லாம் ஒதுக்குறாரு. எல்லாமே எனக்கு தான்றாரு, மக்களுக்கு இல்ல. எல்லாமே எனக்கு, எல்லாமே எங்களுக்கு. நீ எந்த இடத்துல நீங்க வந்து இந்த மக்களுக்கு நீங்க கேட்டதை நீங்க கொடுத்துருக்கீங்க? விவசாயிகள் 80 பேர் கொல்லப்பட்டாங்க. 80 பேர் வந்து இந்த சட்டத்தின் மூலமா செத்தாங்க. அந்த சட்டத்தின் போது அவர் பேசுறாரு, 2021 நவம்பர் 19ஆம் தேதி மோடி பேசுறாரு, நான் இந்த சட்டங்களை திரும்ப பெறேன், அவர்கள் மீது போடப்பட்ட கடன்களை நான் திரும்ப பெறுகிறேன். அவர் சொல்றது, நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை நான் நிர்ணயம் செய்கிறேன், இந்த மாநிலங்கள் நிர்ணயம் செய்யறதுக்கு நான் வழிவகை செய்கிறேன். அதை செய்யலைங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்துறாரு. இந்த பிள்ளைகள், விவசாயிகள் தான் ஆன்மா, விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி சொல்றாருல. இந்த 4 பேர்ல இந்த விவசாய பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு மனம் இல்லையா, இரக்கம் இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறது? நாடுதான் எனது குடும்பம்ன்ற இல்ல அவர் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அவர் என்னன்னா, தேர்தல் காலங்களில் அவர் வந்து இதை வந்து முன்வைக்கிறார். எனக்கு குடும்பம் இல்லை, அதாவது சொல்ல வர்றாரு, எனக்கு குடும்பம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் இவன் நாடு தான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சொல்கிறாரு, பார்ப்பனர்களுக்கான அஜெண்டாவை சொல்கிறாரு, அதுதான் என் குடும்பம்ன்றாரு. இல்லை ரொம்ப சுருக்குறீங்களா? அவர் இதை விட நான் சுருக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகள் ஏங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த சட்டமா, ராமன் சட்டமா? அவர் அங்கே உட்காந்து சொல்கிறாரு, இந்த இந்தியாவுடைய அடையாளம் ராமனுடைய சட்டம்னு சொல்கிறாரு. இது வந்து குடும்பத்தினுடைய தலைவருக்கு அழகா? இது இந்த இந்த இந்தியாவினுடைய அரசு சட்டமைப்பு தந்தை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் வந்து வடிவமைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ராமனை சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் யாரை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க? யாருக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க? அப்போ அதை தான் சொல்கிறேன், இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ரீரமா அவர் சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். எதிர்கட்சிகளின் பார்வையில் வந்து பணக்காரர்களுக்கானது, கார்பரேட்டுகளுக்கானது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வன்னியரசு சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் நலன்களுக்கானது, அதுதான் மோடி அவர்களோட குடும்பமே தவிர
இங்க இருக்கிற கோடான கோடி ஏழை மக்கள் எளியவர்கள் அவங்களுக்கான ஆட்சி இது இல்லைன்னு சொல்றாங்களே. எதிர்க்கட்சிகளின் சர்டிபிகேட் பிரதமருக்கு தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் யாருடைய குடும்பம், இந்த மக்கள் யாருடைய குடும்பம் மக்களுக்கு தெரியும். இந்த திருப்பி இந்த அதானி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது அதானியோட பேக்ரவுண்டை பார்த்துருங்க. திரு அதானி அவர்கள் இந்த 2022 டிசம்பர் மாதம் சொல்கிறாரு, நியூஸ் மேக்கர் ஆஃப் தி இயர் அவார்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனில், ராஜீவ்காந்தி இல்லைன்னா நான் இந்த இவ்வளோ பெரிய பொருளாதார வல்லுநராக ஆயிருக்கவே முடியாது. 1984-89 அவர் இருந்தபோது எக்ஸிம் பாலிசி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பல ஐட்டமை வந்து ஓப்பன் ஜெனரல் லைசன்ஸுக்கு எடுத்துன்னு வரலன்னா நான் இவ்வளோ பெரிய தொழில் தொடங்கியிருக்கவே முடியாதுங்கிறாரு திரு அதானி. யாரு கொடுக்குறாரு? ராஜீவ்காந்திக்கு. 1991 நரசிம்மராவ் வராரு. நரசிம்மராவோட புது திட்டங்களால தான் என்னால் இன்னும் மேன்மையாக நான் மிகப்பெரிய பொருளாதார கம்பெனியாக என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆனாவுனா முந்திரா போர்ட்ல கண்ணு வைக்கிறாங்கல்ல, முந்திரா போர்ட்னு, அது யார் தெரியுமா கொடுத்தாங்க முதல்ல திரு அதானி அவர்களுக்கு? சிமன்பாய் பட்டேல், காங்கிரஸ் கவர்மெண்ட். எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரை 10 பைசா கொடுத்தாங்க. இதுதான் அதானி குடும்பத்திற்கு. இது வந்து ராகுல் காந்தி குடும்பம் என்பது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதை தவிர பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு கம்யூனிஸ்டுகள். 2015 விழுஞ்சியம் போர்ட்டை டெண்டர் ப்ராசஸ் கூட இல்லாமல் கொடுத்த போர்ட்டு திரு உமன் சாண்டி காங்கிரஸ் அவர்கள் கொடுத்தது இதே திரு அதானிக்கு. 2015 கொடுத்துட்டாங்க. 2016 கம்யூனிஸ்டுகள் வந்தாச்சு அங்க பவருக்கு. நியாயமா இருக்க வேண்டியதானே? அந்த தாராள மனசை இவங்களும் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க அதே விழுஞ்சியம் போர்ட்டுக்கு. இதே ராஜஸ்தான்ல கெலாட் சிஎம் இருக்கிற வரைக்கும் 65,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க சொல்ல பாகல் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது 75,000 கோடி. மம்தா 2021 தாஜூர் போர்ட் மம்தா அதானியை வரவழைத்து அன்போடு வரவழைத்து அந்த போர்ட் அவர்கிட்ட கொடுத்து நடத்துங்கள் என்று சொல்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னங்க, யாரோட குடும்பம்ங்க இது யாரோட குடும்பம்? இது அதே காங்கிரஸோட குடும்பம் தானே. இது எப்படி? அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, எனக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இது வந்து ஒரு பழிச்சொல். இது வந்து திருப்பி பண்றாங்க. இந்த 3 பேர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்றது இதே திரு அதானி அவர்கள் தான். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புதிய பொருளாதார கொள்கை பல தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது என்பது வேறு, புரியுதுங்களா? ஆனா இப்ப எதிர்க்கட்சிகள் சொல்வது ஃபேவரிட்டிசம் பண்ணுவது என்பது வேறு. இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில அதானிக்கு மட்டும் குறிப்பாக இவ்வளவு வரி சலுகைகள் நடந்தது அப்படி ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க? இப்பதான் நீங்க சொன்னேன், அதானிக்கு மட்டும் கிடைச்சது, எல்லா தொழிலதிபர்களும் அதே அதானிக்கு தானே விழுஞ்சியம் போட்டு கேரளால கொடுத்திருக்கு ஓமன் சாண்டி காங்கிரஸ் தானே. ஏன் அன்னைக்கு அவங்க டெண்டர் போட்டு ஃபேரா ஓபனா எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏன் கொடுக்கல? ஏன் டெண்டர் போடாமே கொடுத்தீங்க? அதுதான் எங்க ஃபேவரிட்டிசம். அதுக்கு மேல ஜிஎம்ஆர் முதல்ல ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்கின போது ஜிஎம்ஆர் கூப்பிட்டு கொடுத்தீங்களே, ஏதாவது வாங்கிட்டு கொடுத்தீங்களா? ஜிஎம்ஆருக்கு ஏன் அந்த போர்ட்டுக்கு போச்சு? அதுக்கு ஏதாவது ஓபன் டெண்டர் பாலிசி இருந்ததா? எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க உங்களால வெளிப்படையா அன்னைக்கு சொன்னீங்களா? யாரு சக்சஸ்ஃபுல் பிடர்னு சொன்னீங்களா? அதே ஜிஎம்ஆர் போர்ட் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கலாமே. உங்கள் பார்வையில வந்து அதானின்னு மட்டும் சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருமே அதானிக்கு வந்து ஃபேவரிட்டிசம் பண்ணிருக்காங்கன்னா இப்ப இந்த கோணத்துக்கு அப்படி இல்ல. இந்த கோணத்துக்கு அவர்கள் செய்யும் போது அது நேர்மை. திரு மோடி அவர்கள் செஞ்சால் அது பாரபட்சம். அவர்கள் நண்பர்கள், மோடி அவர்கள் நண்பர்கள் தான், இவர்கள் எல்லாம் எதிரிகளா? இப்ப இந்த பாயிண்ட் கூப்பிட்டு அவர்களை வச்சு அதானியை கூப்பிட்டு தமிழ்நாடு உட்பட அவர்களுக்கு பிசினஸ் பேசலாம். அப்ப இவர்கள்லாம் உங்க எதிரிகளா நண்பர்களா? இப்ப நான் கேள்வி வந்து இப்ப அதை தாண்டி, அதுக்கு நான் கனகராஜ்ட்ட பதில் கேட்டுக்கிறேன். அதை தாண்டி நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னா எல்லாரையும் எப்படி பிரதமர் அரவணைக்கிறார், அவருடைய ஆட்சி எப்படி அரவணைக்குதுன்றதை எப்படி பாக்குறீங்க, எப்படி எடுத்துப்பீங்க? அதாவதுங்க 22 கோடி மக்களை ஏழை விளிம்பிலிருந்து வெளில எடுத்துன்னு வந்திருக்கிறது இந்த பிரதமரின் அரசாங்கம் தான். மிடில் கிளாஸை பத்தி பேசினாரு. இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு நபர் எந்த இன்கம் டாக்ஸும் கட்ட வேணாம். ஸோ அதுதான் மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்றது இதுக்கு மேல உங்களுக்கு வந்து வேற என்ன? அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸை பத்தி பேசினாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. உலகெங்கும் கொரோனாக்கு அப்புறம் அந்த கார்பரேட் டாக்ஸ் எதுக்கு குறைக்கிறாங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தான். நான் உலகமெங்கும் கார்பரேட் டாக்ஸ் குறைச்சிருக்காங்க. பிரான்ஸ், துனிசியா, உஸ்பெகிஸ்தான் எல்லா இடத்துலயும். அதனால கார்பரேட் டாக்ஸ் குறைப்பது என்னமோ வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல என்பதை பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதானின்னு மட்டும் சுருக்கிற முடியாது அப்படின்றதுதான். கார்பரேட் டாக்ஸை எப்போ நிர்மலா சீதாராமன் குறைச்சாங்க? 2019. அப்போ கொரோனா வந்துருச்சா? என்னங்க? அப்போ கொரோனா இருந்ததா? அதாவதுங்க
கொரோனா வந்துருச்சு, எல்லாரும் குறைச்சாங்க, குறைச்சதுனாலதான் இங்க திருப்பியும் இந்த பிசினஸ் அதை பண்ணதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனி இன்னைக்கு நமக்கு சஸ்டெயின் ஆகுதுன்றது என் பாயிண்ட். கொரோனா வந்த பிறகு இன்னும் ஒண்ணே சொல்லிடணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சொல்லிடுறேன். இவர்கள் சொல்லும் அதானியோ அம்பானிகளோ டாட்டாவோ, டாடா வருஷம் 1000 கோடி சிஎஸ்ஆருக்கு வந்து செலவழிக்கிறார் மக்களுக்கு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதானி 800 கோடி செலவழிக்கிறார், அம்பானி கிட்டத்தட்ட 750 கோடி செலவழிக்கிறார். இவங்க போய் வெத்தலைப்பாக்கு வச்சுன்னு வந்த லுல்லு மால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தூக்கி கொடுத்திருக்காரா, தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காரான்றதையும் சொல்லுங்க. பார்க்கலாம். இப்ப ஜிஎம்ஆர் நீங்க திட்டிகிட்டே இருந்தீங்க, இப்போ எலக்டோரல் பாண்ட்ல ஜிஎம்ஆர் உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஒண்ணு, கார்பரேட்டே இந்தியாவில் கூடாதுன்னு கம்யூனிஸ்டோட கொள்கை கிடையாது. ப்ராப்ளம் என்ன, நீங்க வந்து 6 ஏர்போர்ட்னா அப்படியே அதானி கிட்ட தான் கொடுக்கறது மாதிரி மாத்துறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனைன்ற. பேசலாம் நீங்க அதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே அவர் சொல்றது மாதிரி கார்பரேட்டே வேண்டாம், நாளைக்கு கார்பரேட் தமிழ்நாட்டுக்கும் வரும், கேரளாவுக்கும் வரும், இந்தியா முழுவதும் வரும். ப்ராப்ளம் இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னார்ல அதானியே சொல்லிட்டாராம் எனக்கு, அவர் சொன்னாருன்னு. அந்த அதானி தான் 630வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு எப்போ வந்தாரு, 2014 இருந்து. கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. அந்த விழுஞ்சியம் போட்டு டெண்டர் கொடுக்காம இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இவங்க ஏன் கேன்சல் பண்ண நீங்க சொல்லணுமா வேணாமா? அதுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஃப்ரெண்ட், மோடிக்கு மட்டும்தான் வேற மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம், ஸ்ரீராம் மாதிரியான ஆட்கள் என்ன விதமான முறையில் பேசுகிறாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு கவர்மெண்ட்டு கொண்டு வந்த திட்டத்தை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஆரம்பித்த பிறகு கேன்சல் பண்ண முடியுமா? பார்ட் என்ன, நாளைக்கே பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு கூட யாரோ ஒரு கார்பரேட்டா அங்கே வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அதீதமாக மக்களுடைய சொத்தை ஏன் எடுத்து கொடுத்தாய்னு கேட்டா நீ ஏன் கூப்பிட்ட, சத்யன் ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். சத்யன், இப்ப இதற்குள் அதானி யார் சாதகம் எல்லாம் தாண்டி இந்த தலைப்பை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தணும் அப்படின்னா, ஒரு பாஜக ஒரு புதிய தேர்தல் முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதற்கு முன்பு நான் தான் காவலாளி, சேவகன் அப்படின்ற முழக்கம், இப்ப நாடுதான் எனது குடும்பம் அப்படின்ற முழக்கம் இருக்குல்ல, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் இந்த முழக்கத்தை எப்படி எடுத்துப்பாங்க? அண்ணா வந்து அந்த காலத்திலே வந்து பார்லிமெண்ட்ல போய் முழங்கினாரு. இன்றில இருந்து 5, 6, 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஐ கம் ஃப்ரம் த டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு புதுமையான ஒரு இதோ, இப்ப இவங்க சொன்னதுனாலதான் வந்து இது வந்து ஒரு பெரிய கேட்சிங் இதோ அப்படிலாம் இல்லை. அதாவது இவர் குடும்பம் அப்படின்ட்டு சொல்றது இன்னைக்கு கண்டிப்பா இது இந்தியா ஷைனிங்கோட இன்னொரு பார்ட் 2 தான் இது வந்து மாறப்போகுது. வெர்ஷன் 2 V2 ஆஃப் இந்தியா ஷைனிங்கா தான் இது மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கள யாரும் இந்த மாதிரி எல்லாம் நடத்த மாட்டாங்க. நாடு ஃபுல்லா என் குடும்பம் அப்படின்னா தென் இந்தியாவை ஏன் இப்படி புறக்கணிக்கிறாங்க? எல்லா விதத்திலையும் எல்லா விதமான பணத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு எதற்காக நமக்கு வர்ற பணம் கம்மியா இருக்கு. அதற்கடுத்து மணிப்பூர், அது வந்து ஒரு வேற பிரச்சனை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போக முடியாது. அந்த பார்ட்டும் இது இந்தியாவோட ஒரு பகுதி தானே, ஒரு சவரன் ஒரு பிளேஸ் தானே, அதுவும் அவங்களுக்கு வந்து என்னைக்குதான் தீர்வு கிடைக்க போகுது. அதற்கடுத்து SC STs இவங்களுக்கான அட்ராசிட்டிஸ் வந்து எவ்வளவு கூடி இருக்கு இத்தனை வருஷங்கள்ல, இந்த 10 வருஷத்துல. நான் வந்து சொல்ல வேண்டாம், திரு விஜயன் அவர்கள் சொல்ல வேண்டாம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து எடுத்து பாருங்க. அவங்க வந்து அதற்கடுத்து குடும்பத்துல ஒரு பார்ட்டு தானே இவங்க எல்லாம் எம்என்ரேகா, அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டத்தான அந்த அலோகேஷன் மட்டும் எடுத்தோம். டைரக்டா நம்பர் சொல்றேன், ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி. பட்ஜெட்ல 1.85% அலோகேட் ஆயிட்டு இருந்தது. இந்த 10 வருஷங்கள்ல வெறும் 1.3%, 0.5% வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பட்ஜெட், இந்தியாவோட பட்ஜெட்ல அது எவ்வளவு பெரிய பணம். அது மட்டும் இல்லாம நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்குமே சோசியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்குமே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமோட அலோகேஷனை 0.58 இருந்து 0.21 குறைச்சிருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது உணவை வந்து பாதுகாக்கிறதுக்கு, உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு இருக்கிறத 0.58 இருந்ததுல இருந்து 0.21 குறைச்சிருக்காங்க. ஆனா ஆல்மோஸ்ட் 3ல ஒரு பங்கு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட் ஃபிகர்ஸ் நான் சொல்றது. அதே மாதிரி
ஃபுட் சப்சிடிஸ்க்கு வந்து 6.4% 2014-15 இருந்ததை வெறும் 4.3% இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. ஹெல்த், சுகாதாரம் எவ்வளவு முக்கியம், 0.35 இருந்து 0.31 குறைஞ்சிருக்கு. பட் நேஷனல் ஹெல்த் பாலிசின்னு ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு வந்து 2.5% டார்கெட்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது நடக்குமா? நம்ம மற்றதெல்லாம் விட்டுருவோம். மோடி அவர்களின் குஜராத், அவர் 13 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த குஜராத், 30 வருடங்களாக பாஜக வந்து ஆட்சி செய்யற குஜராத். அங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் லாஸ்ட் 30 வருஷத்துல ஒண்ணு கூட கட்டலன்ட்டு இன்னைக்கு அசம்பிளியில சொல்லியிருக்காங்க. குஜராத் மக்கள் அப்ப மோடியோட பரிவார் இல்லையா, குடும்பம் இல்லையா? தெரியாம தான் கேட்கிறேன். எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.6% இல்ல, நிறைய தரவுகள் கொடுக்குறீங்க சத்யன். இப்ப புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளியவர்கள் அத்தனை செக்டாரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட்டுமே வந்து கார்பரேட்டுகளுக்கானதுன்ற இடத்தை நோக்கி நகர்றீங்க. ஆனா அதற்கு கவுண்டரா பிரதமரோட இது எப்படி சொல்லுது? நாடுதான் எனது குடும்பம், இதை தவிர எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுவது எப்படி எடுத்து ஏன் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க? சார் குடும்பம் என்ன இருக்கட்டும் சார், குடும்பம் இருக்கிறது இல்லாதெல்லாம் ஒரு மெரிட் கிடையாது சார். கடைசியில நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், நாடுன்னு சொல்றது யாரு? நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாட்டோட சேர்ந்தவங்க தான். ஒவ்வொரு மக்களும், நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தான் நாடு. நாடுங்கிறது என்ன, நிலப்பரப்பா? அந்த நிலப்பரப்பே என்னை ஆக்கிரமிச்சிருக்காங்க சைனா குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கான பதில் இல்ல. இதை நான் சொல்லல, நீங்க சொல்லல. திருப்பி சொன்னது பாஜகவோட ஓன் எம்பி, லடாக் எம்பி வந்து சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட். அது மட்டும் கிடையாது. இது வந்து அப்படி நம்ம வந்து அப்படி இதை வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. யாருக்கு வந்து நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க. ஐடி செக்டர் 20 வருஷத்துல ஒர்ஸ்டா வந்து நடந்திருக்கு. இதை வந்து குளோபல் ஸ்லோடவுன் நம்ம சொல்லி போக முடியாது. இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல இந்த ஒரு வருஷத்துல 70,000 பேரை குறைச்சிருக்காங்க போன வருஷம் இருந்ததை விட. இது ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. கோவிட்ல வந்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து எல்லாரும் ஈஸியா மறந்துட முடியுமா? இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்ததை வந்து மறக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல இருந்து மகாராஷ்டிரால வந்து ட்ரெயின்ல நடந்து போனவங்களை வந்து ஒரு குட் சைன் அடிச்சுட்டு போச்சு, அதை வந்து மறந்துட முடியுமா? யாருக்காக வந்து சொல்றாங்க? இன்னைக்கு வந்து அந்த உத்தரகாசில வந்து ஒரு சௌகிதார் சோர்கே அப்படின்றாங்க. அவரு பிரதமர் ஒரு திரும்ப அதற்கு ஒரு பதிலடியா வந்து நாம் காவலன்னு சொல்றார். அதற்கு பதிலடியாக ஒரு நரேஷனை செட் பண்ணார்ல. இப்ப லாலு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், அடுத்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. 2024 2019 ஒரு முழக்கம், இப்ப நாடுதான் எனது குடும்பம்னு ஒரு முழக்கம் இருக்கு. அத பாஜகவினர் இந்தியா முழுவதும் கொண்டு செல்றாங்கல்ல. அதை எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள போறாங்க? எடுத்துட்டு போய் கொடுக்கணும் சார். 2004 அவங்க சொல்லாத இந்தியா ஷைனிங்கிறது உலகத்திலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பெயின்ஸ் அப்படின்லாம் பேசினாங்க. இது மாதிரி ஒரு உணர்ச்சி, இது மாதிரி ஒரு பரப்பு வந்து எங்கேயும் கிடைச்சது இல்ல. பரப்புரை இது வந்து ஒரு பெரிய ஸ்லோகன், மொத்தமே மாறப்போகுதுன்னாங்க. இது வந்து இந்தியா ஷைனிங் 2.0 தான். அப்ப நான் குடும்பம் இல்லையான்ட்டு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வராதா? அதாவது உத்தரகாசியில இருந்த அந்த சுரங்கத்துல இருந்த அத்தனை பேரை வந்து போய் காப்பாத்தினது கடைசியில அந்த ராட் மைனர்ஸ்னு சொல்ற அவங்க உயிரை பணைய வச்சு கொண்டு போய் காப்பாத்தினவங்க. இன்னைக்கு அவரோட அதுல இருந்த ஒருத்தரோட வீட்டை இடிச்சு அந்த வீடியோ பாருங்க. யாருக்குனாலும் அது வந்து மனசு கணக்கும். பேசலாம், சாப்பிட முடியாது சார். நாகராஜ், இப்போ நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னு பிரதமர் சொன்னது பாஜகவுக்கே நெருக்கடி ஆயிடும் போல இருக்கிறது. எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்கள், புள்ளி விவரங்களை கொடுத்து பேசுறாங்களே சார். அதாவது சாய்வாலான்னு சொன்னாங்க, அது அப்படியே பாரத பிரதமர் எப்படி பயன்படுத்தினான்னு தெரியும். ஆனா அது உண்மையா சார்? அப்புறம் சார் ஒன்னும் தவறு இல்லையா? அவரு தன்னை ஒன்னும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஜெயிச்சு வந்தார். அதுக்கப்புறம் சோக்கிதார் சோக்கிதார்னு சொன்னாங்க, அதையும் தனது சாதகமா பயன்படுத்தி நான் தான் சோக்கிதார்னாரு 2019 நாட்டுப்பற்ற சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க? நாட்டை இல்ல சொல்ற, அதாவது தன் மீது வீசப்படுகின்ற அம்பை திருப்பி அடிக்கின்ற தைரியம், உண்மை, நேர்மை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறார். இன்னைக்கு சென்னை கூட்டத்தில் பேசுறார், மேரா பாரத் மேரா பரிவார், ஆப் லோக் மேரா பரிவார், நீங்க எல்லாரும் என் குடும்பங்கிறார். லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு ஃபேமிலி ஹே கியா அப்படின்னு கேக்குறாரு. முதல் சுற்றுல நான் என்ன கேட்க வரேன்னா, உங்கள்கிட்ட இப்ப அதுக்காக அவங்க வைக்கிறாங்கல்ல, தொழிலாளர்கள் ஏழைகள்லாம் பட்டியலிடுறாங்கல்ல, அது உங்களுக்கு நெருக்கடியா வராதான்னு கேட்கிறேன். இப்ப மணிப்பூர் எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்கல்ல, அது நெருக்கடியா இல்லையான்னு கேட்கிறேன் சார். 100% மணிப்பூர் நான் சொல்றேன் சார். நீங்க ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கணும் சார். மணிப்பூர்ல மியான்மரோட பார்டர் வந்து 1643 கிலோமீட்டர் இந்தியாவோட பார்டர். மணிப்பூர் 390 கிலோமீட்டர் பார்டர் மியான்மரோட கிடக்குது. மிசோரம் 510 கிலோமீட்டர், நாகாலாந்து 218 கிலோமீட்டர். இப்படி நீங்க இருக்கிற இந்த கிலோமீட்டர்ல இப்பதான் சார் நாம ஃபென்சிங் போட ஆரம்பிச்சிருக்கிறோம்.
பவுண்டரியை பிக்ஸ் பண்ணி ஃபென்சிங் போட ஆரம்பிச்சிருங்க சார். இது வரைக்கும் காங்கிரஸ் செய்யல, கூட இருந்த கம்யூனிஸ்ட் செய்யல. இன்னைக்கு நம்ம எல்லையை பிக்ஸ் பண்ணி ஃபென்சிங் போடுறோம் சார். நீங்க எந்த அளவுக்கு வெளியில இருந்து தாக்குதல் இருக்கிறது, பயங்கரவாதம் இருக்கிறது, கடத்தல் இருக்கிறது, போதைப் பொருள் கடத்தல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற விஷயம் போதைப் பொருள் கடத்தல். தெரியும், அதான் இன்னைக்கு மெயின் ஹப்பா. எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனத்தை திருப்பி கொடுத்துட்டார் பிரதமர். நாடுதான் எனது குடும்பம்னு பதிலடியா கொடுத்திருக்கிறார் சொல்றீங்க. நம்ம பேச நீங்க கேட்டுங்க, நான் கேட்டு சொல்லிடணும். பாயிண்ட் டேக்கன், புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது இல்ல சார், இல்ல அவர் சொல்ல மட்டும் இல்ல சார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். எப்படி எல்லாம் செய்யறாருன்னா, நீங்க அவருடைய மனதின் குரல் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒவ்வொன்னையும் தேடி பிடித்து ஒரு சின்ன ஒரு சாதாரண மதுரையில சலூன் கடையில வைத்திருக்கிற ஒரு லைப்ரரியை கூட, புத்தக கடையை கூட போய் அவரோட கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு சொல்றீங்க. பாயிண்ட் நரசிம்மராவுக்கு அவர்களுக்கு கொடுத்த பேசலாம் நாகராஜ். இதற்கே நம்ம பதில் தேடினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்துறேன். இப்ப அவர் சொல்றது இப்ப பிரதமரை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் ஒரு அம்ப வீசுனா அதையே பிடிச்சி திருப்பி வீசுவார். அதுலதான் இப்ப நாடு என் குடும்பம்னு எடுத்திருக்கிறார் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டை சீரழிக்கிற தேசவிரோத சக்தியாக பாஜக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முழுக்க பாகுபாடுதான், முழுக்க தேசவிரோத செயல்களை தான் மோடி செய்யறாரு. நீங்க அவர் உண்மையில எல்லாமே ஒண்ணு அப்படின்னா நீங்க தமிழ் தவறான கருத்து இருங்க போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டது விடுதலை. போதைப் பொருள் குஜராத் ஹார்பர்ல எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிற பேசுவோமா? இருங்க அதை பத்தி பேசுவோம் நம்ம. மிஸ்டர் நாகராஜ், நீங்க அதானியுடைய துறைமுகத்துல எவ்வளவு போதைப் பொருட்கள் வந்துச்சு, அது எவ்வளவு போனுச்சு, எவ்வளவு பிடிச்சாங்க அப்படிங்கிற பேசுவோமா? இந்தியாவை போதை நகரமா மாத்துறது யாரு? பாஜக தானே. இருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க அதைத்தாங்க நான் கேட்கிறேன். நீங்க தவறா பேசுறீங்க. மோடிக்கு இருங்க, மோடிக்கு வீடு இல்லைன்னு சொன்னீங்க. வீடு இல்லை நீங்க சொன்னீங்களா? அதுக்கு முதல் நீங்க ஒரு வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? மோடிக்கு வீடு இல்லைன்னு சொல்றீங்க. நான் மோடிக்கு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆதாரப்பூர்வமா சொன்னேன். அவர் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரரா இருக்கிறார் பாருங்க. சும்மா இங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த மாதிரி நாகராஜ் அவரை பேச விடுங்க, அனுமதிங்க ப்ளீஸ். நான் சொல்றது என்னன்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறதும் தமிழ் அப்படிங்கிறதும் எல்லாம் இந்தியாவுடைய குடும்பம் சொல்லி சொல்றாங்கல்ல. சமஸ்கிருதத்துக்கு அவர் ஒதுக்கின நிதி கடந்த 8 ஆண்டுகள்ல, அவர் 10 ஆண்டுகள்ல அவர் ஒதுக்கின நிதி 1448 கோடி ரூபாய். ஆனா தமிழுக்கு ஒதுக்கின நிதி 74 கோடி ரூபாய். தெலுங்குக்கு ஒதுக்கின நிதி 9 கோடி ரூபாய். ஏன் இதை சொல்றோம்னா, முழுக்க ஒரு பாகுபாடு, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு உங்ககிட்ட. நீங்க இருங்க, நான் பேசும்போது பேச அனுமதிங்க நாகராஜ். நீங்க பேசுறீங்க, காத்துருங்க நாகராஜ், பதில் காத்துருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பேச பதற்றப்படாதீங்க. அண்ணா நீங்க பதற்றப்படாதீங்க. இருங்க, நான் ஆதாரப்பூர்வமா பேசுறேன். நானு என்ன போய் சொல்லுங்க. தேச விரோதம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இந்த தேசத்துல இருக்கிற இந்து ஓபிசி சமுதாயத்துக்கு எதிராளியா? ஓபிசி இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற இயக்கம் எதுங்க? RSS இல்லீங்களாங்க? பார்ப்பனர்கள் மட்டும் செயல்படுற இயக்கம் நீங்க யாருங்க? சொல்லுங்க. நீங்க இந்த புள்ளிவரத்தை மட்டும் நான் சொல்லி, நாங்க சொல்றத அவர் இடைமறிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா நாங்கள் சொல்ல விடாம செய்யறது அப்படிங்கிறதுல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கடந்து வாங்க நாகராஜ், ஒரு வார்த்தைக்குள்ளே பிடிச்சிட்டு நிக்க வேண்டாம் 1 மணி நேரமா. இருங்க, நான் சொல்லிட்டேன், அடுத்து போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 7வது நாளாக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க? உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வரும், வழக்காடு மொழியா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு, எல்லாம் குஜராத்ல இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல ஏன் கொண்டு வர மாட்டீங்க? பாகுபாடா இல்லையா? அப்ப இது தேச விரோத செயல் அப்படிங்கறது நான் சொல்றேன். நானு அந்த வார்த்தையை கடந்து போலாமே, அதுக்குள்ளே நிக்க வேண்டாம். ஒரு தேச விரோதி தமிழ்ல இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு. அது அனுமதிக்க வேண்டாம். அதை அனுமதிக்க முடியாது. வன்னியரசு அதுக்குள்ளே தலைப்பு நிக்க வேண்டாம், அனுமதிக்க முடியாது. கனகராஜ், இப்போ பிரதமர் இந்த தேர்தலுக்கு எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம்ன்றது ஒரு தேசப்பற்ற, நாட்டுப்பற்ற ஒரு தேர்தல் முழக்கமாக எடுத்திருக்கிறார். நாகராஜ் சொல்றது பல நேரங்கள்ல அது எங்களுக்கு பலன் கொடுத்தது, இந்த முறையும் கொடுக்கும். அவர் பல நேரம் பொய் சொல்லித்தானே செஞ்சாரு. என்ன சொன்னாரு? 56 இன்ச்சுன்னு சொன்னாரு. எல்லைகளை பாதுகாக்க முடிஞ்சதா? சவுக்கித்தாருன்னு சொன்னாரு. புல்வாமாவில் என்ன நடந்தது? அவர் பேசுறத நீங்க 3 வயசுல நான் முதலையை தூக்கிட்டு வந்தேன்,
அப்புறம் வந்து நான் டீ விற்றேன். வராத ரயில்வே ஸ்டேஷன்லேயே இவர் டீ விற்றுருக்கார் அந்த காலத்தில். அப்புறம் வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் வந்து மாஸ்டர் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு இவங்களும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் முன்னால் வீடு இல்லைன்னு சொன்னதை எப்படி சொன்னார், ஒரு கண்ணீர் இப்படி ஒரு வீடு எனக்கு கிடைக்குமான்னு நான் அழுதேன் அப்படிலாம் சொன்னார். எனக்கு வீடே இல்லைன்னு சொன்னார். இன்னொரு போய் சார் சொன்னார், 25 கோடி பேரை அவங்க வறுமையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாடுலாம் மோசமான மாநிலம், அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அக்டோபர் 3, 2023 த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரிண்ட் நியூஸில் வந்திருக்கிறத நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். 1/3 பேர் குஜராத்தில் வறுமைக்கு கீழே இருக்கிறார்கள். இது வந்து வேற யாரோ சொன்னது கிடையாது. அப்படி சொன்னால் இவங்க சண்டைக்கு வருவாங்க. அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏ துஷார் சௌத்ரி இந்த கேள்வியை கேட்குறாரு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்டு அவர் வந்து என்னது பச்சுபாய் மக்னபா கபாட் அவர் வந்து சொல்றார், 1/3 எது குஜராத்தில் 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். மோரோவர் அதை நான் சொல்கிறேன். வறுமை கோடுன்னு சொல்கிறது கிராமப்புறத்தில் 26 ரூபாயிலையும் நகர்ப்புறத்தில் 32 ரூபாயிலும் வர்றாங்க. மோரோவர் 2020-21 1040 இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். 1047 குடும்பங்கள் பிபிஎல் கேட்டகரிக்கு போயிட்டாங்க. 14 பேர் தான் அதுலேருந்து வெளியே வந்தாங்க. 2021-22 1751 பேர் 51 குடும்பங்கள் கீழே போயிடுச்சு. 2 பேர் தான் மேலே வந்தாங்க. 2022-23 303 பேர் கீழே போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மேல வந்தாரு. இந்த காலத்துல எங்க இருந்துங்க நீங்க தூக்கிட்டீங்க? அவ்வளவும் போய் அப்பட்டமான போய். மோடியும் 140 கோடியில 22 கோடி சொன்னேன். வெறும் 7 கோடியில இவர் வந்து ஊரா போய் தேக்குறாரு இல்ல, அத நான் சொல்லல. அந்த நீங்க 10 வருஷமா இருக்கீங்களே, எவ்வளவு பேரை மேல தூக்கிட்டு வந்தாங்க அந்த டேட்டா சொல்லுமா? அத நான் கேட்கல. அத மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணும் பண்ணல. அததானே நீங்க சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருந்தா கேரளால 10 வருஷமா நாங்க வேலை பாக்குறோம். நீங்க ஒரு நீங்க என்ன பேசும்போது நான் பேசுறேன். நீங்க உட்கார்ந்து பொய்யே தான் சொல்றீங்க. அத சொல்லுங்க. பத்தி இவர் பேசுறாரா? 25 கோடி எங்க இருந்து எடுத்தீங்க? போட்ட பத்தி இவர் பேசுறாரா? நாங்க எப்படி அதை இன்னொரு பண்ண முடியும்? இன்னொரு கவர்மெண்ட் வந்தது நாங்க எப்படி பண்ண முடியல? ஏன் தமிழ்நாட்டுல புது விவாதம் வேண்டாம். 25 கோடி என்ன ஆச்சு? ஸ்டெர்லைட்ட மூடுனீங்களே. இல்ல புது கோடி என்ன? நீங்க அப்பட்டமாக அதே அதானிக்கு கம்பளம் விற்றது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்களே சிங்கூர்ல, டாடாக்கு வெஸ்ட் பெங்கால்ல கொடுத்தீங்களே. ஏன் பணம் வாங்கி அங்க போறாரு? இந்த 25 கோடி இல்ல இல்ல கார்ப்பரேட் பத்தி பேசுறோம். பத்தி பேசுறோம், அதானியை பத்தி பேசுறோம். அதே அதானிக்கும் அம்பானிக்கும் டாடாக்கும் நீங்க கம்பளம் விற்றது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே உட்கார்ந்து சத்தியரிப்பிக் வேலை பண்ண வேணாம். 22 கோடி மக்கள் 140 கோடி இந்த தலைப்பை பாயிண்ட் ஓகே சத்யன் சம்மப்பான்யா சத்யன் நீங்க எப்படி பார்க்கறீங்க மோடி முன்வைக்கிற அந்த முழக்கம்? அப்ப என்ன கேள்வினா யாருக்கானது இந்த 10 ஆண்டு யாருக்கான ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வியில எப்படி பார்ப்பீங்க சுருக்கமா? அது கண்டிப்பா வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு எதுவுமே பண்ணல, மக்களுக்கே எதுவும் பண்ணல. இங்க ஒரு ஐயா அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க கூடியிருக்காங்கன்னாங்க. அதுவும் தவறான தகவல். 2020 இருந்து, நான் 2014 சொல்ல, 2020 இருந்து 2023 ஆக்சுவல் இன்கம் டாக்ஸ் பேயிஸ் வந்து 60% இறங்கியிருக்காங்க. ஹிந்து பிசினஸ் லைன் ஆகஸ்ட் 21, 2023 ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி டேட்டா இது. சரியா? அசஸிஸ் வேற, பேயிஸ் வேற. அதற்கடுத்து 1,474,000 விவசாயிகள் வந்து கொடுமையாக தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க 8 வருஷத்துல. ஃபார்ம் லேபரர்ஸ், டெய்லி வேஜ் லேபரர்ஸ் எடுத்தா 4 லட்சம் பேர். இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கறது வந்து 29% வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30% விலை குறைஞ்சிருக்கு. நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. இன்னும் அந்த அது என்னை குறையுதோ அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள்ல வந்து அநேகமா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை நான் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கம்பெனிகளுக்கு வந்து பணம், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு 2.12 லட்சம் கோடி லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு சாமானிய மனிதனுக்கு 1 லிட்டர் பெட்ரோல்ல 10 ரூபாய், ஒரு ட்ரக் டிரைவருக்கு ஒரு டீசல் பெட்ரோல்ல 10 ரூபாய் குறைக்க முடியாத இந்த அரசு 30% க்ரூட் ஆயில் குறைஞ்சதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கரப்ஷன் பத்தி இவ்வளவு பேசுறவங்க அஜித் பவார், சுவேந்து அதிகாரி, நாராயண் ராணே, ஹிமந்த பிஸ்வ சர்மா, முகுல் ராய், அசோக் சவான், ஓகே செந்தில் பாலாஜி வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் சொல்றீங்க சார். நீங்க வந்து வெக்கமா இல்ல?
சரி. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க சொல்லுங்க செந்தில் சார். பாலாஜி பத்தி இத்தனை நீங்க பேரை சொல்லுங்க சேர்த்து முதல்ல. வச்சுட்டு இவங்க எல்லாம் நீங்க அங்க குடும்பம். போயிட்டீங்க, அஜித் இவங்க பவாருக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு நீங்க ஒண்ணு போட்டுக்கோங்க, டிஎம்கேன்னு போட்டுக்கோங்க, இந்தியா கூட்டணி போட்டுக்கோங்க. சிங் வந்து இன்னைக்கு பிளாக் வந்து பண்ணி போட்டுக்கோங்க, தைரியமா பேசுங்க. தனிப்பட்டு நான் வேண்டாம். தைரியமா வந்து உட்கார்ந்து பேசுறேன். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். வந்து உட்கார்ந்து இந்தியா பிளாக்கை சப்போர்ட் பண்றீங்க. தனிப்பட்ட தைரியமா உறவுகள் பேசுங்க. வேண்டாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. மற்றொரு Don't நிகழ்ச்சியில் give it- சந்திக்கிறேன். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான்